அதெல்லாம் நீதான் இந்த குழந்தைக்கு அப்பா. இது என்னது 4 மாசம் 8 மாசம் மாதிரி இருக்கு வயிறு. எவன் இந்த மாங்காய் திங்க வச்சதுக்கு காரணம் ஒருவேளை அவனா இருப்பானா இல்ல ஒருவேளை இவனா இருப்பானா? எவனா இருப்பான்? இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ பார்த்து லவ் பண்ணுவேன் அவனா இருப்பானா? என்னை இப்படி மாங்காய் திங்க வச்சுட்டியடா சண்டாளி பயலே. என் கற்பத்துக்கு காரணமே எனக்கு யாருமே தெரியலையே. நான் என்ன பண்றது? எவனா கூட அவனா இருக்குமா? ஏய் இங்க உட்கார்ந்து என்ன பண்ற? பேசினாலே மாசம் ஆயிருவோம்ல. அப்படியே கைய கட்டு. ஏன் மாங்காய் வச்சிருக்க? ஏன் எனக்கு கொஞ்சம் கூட சாப்பிடும். ஏன் மாங்காய்? ஏன் மாங்காய் திங்கிறா? சும்மாதான் திங்கிறா. மாங்காய் தின்னா ஏன் மாங்காய் யாரும் திங்க மாட்டாங்களா? என்ன ஏங்குற? மாங்காய் தின்னா என்ன உனக்கு பிரச்சனை? என் டவுட்டா இருக்கு. மாங்காய் எதுக்கு திங்கிறா? அட மாங்காய் யாருமே திங்கிறா. நீ திங்களா, நான் திங்களா, பாப்பா திங்களா, எல்லாம் திங்கலாம். குழந்தை கூட திங்கும். அது எல்லாம் சாப்பிடுவாங்க. ஆனா கல்யாணம் ஆகி 2 வருஷம் அது குழந்தை இல்லைன்னு நான் கேரளாவுக்கு போயிட்டேன் வேலைக்கு. நீ இப்ப வந்தது மாங்காய் தின்னுட்டு இருக்கியா? மாங்காய் திங்கினா போல இருக்குது. திங்கிறேன். இதுல கொஞ்சம் சாம்பல் இருந்தா கொண்டுட்டு வா. ஏதாச்சும் புளிப்பா திங்கணும் போல இருக்குது. இருப்பாக்கும். ஐயோ 2 நாடி ஓடுதா? 2 நாடி தான் ஓடுது. அதனால என்ன ஏண்டியா வயிற்றுல 4 மாசமா கேட்டிருக்க தெரியுதா? இது கையில அப்பெல்லாம் நான் மாசமாலாம் இல்ல. நீ வேற கம்முனு கடா. வெள்ளை சொல்லி கேவலப்படுத்திடாத. ஏன் உண்மையிலே 2 நாடி ஓடுதுறியா? 2 ஓடனா 4 ஓடனா? நான் ஊருக்கு போய் 1 மாசம் 1 வருஷம் ஆகுது. இங்க 4 மாசம் காமிக்குது. எப்படி? ஐயோ சொல்லுடி எப்படி? மாங்காய் சாப்பிடறல நீ அப்பா வாயிடன்னு அர்த்தம் மாமா. ஐ லவ் யூ மாமா. நீதான் காரணம். மாங்காய் சாப்பிட சொல்லு. அது ஓகே. மாங்காய் திங்க வச்சுட்டீங்க. கல்யாணம் பண்ணா நமக்கு நடந்து எனக்கு கன்சீவா இருக்க வாழ்த்துக்கள் சொல்லு மாமா. ஏண்டி நான் போய் 1 வருஷம் ஆகுது கேரளாவுக்கு. ஐயோ நம்ம போன்லயே பேசிருந்தோம்னா நம்ம 90 கிட்ஸ் தான். போன்லயே பேசுறா குழந்தை பிறந்துறா. போன்ல பேசுனா குழந்தை பிறக்குமா? ஆமா நீ போன்ல எனக்கு முத்த குடுத்தியல. அதனால போன்ல பேசுறாலே குழந்தை வந்துரும். ஆதி காலத்துல சூரிய பகவானை பார்த்து குந்தி தேவி புள்ள பெத்த கதை படிச்சிருக்கிறான். நீ என்ன போன்ல பேசி என்ன புதுசா முத்த கொடுத்ததால அவளும் முத்த கொடுத்தா வீடியோ கால் பண்ணா. ஆனா புள்ள எப்படி வயித்துல ஏறிச்சு? அது வீடியோ கால் பண்ணி முத்த கொடுத்தாலே புள்ள வயித்துல வந்துரும். என்னடி இது அதிசயமா இருக்கு? நாட்டுல புள்ள இல்லன்னு பல லட்சம் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. நீ போன்ல பேசுறதுக்கு புள்ள ஏறிடுச்சுங்கிற? ஆமா நாங்க 90 கிட்ஸ். அதனால போன்ல பேசாலே புள்ள வரக்குமா? ஏய் உண்மையா சொல்லிடி. நீ அங்க வீடியோ போனே எவனா கூடாது? அவன் கூட என்ன ஒண்ணும் போலச்சு. இல்ல எனக்கு டவுட்டா இருக்கு. உன்ன செல்ல இப்படி தக்கிக்கிற யாரு காரணம் சொல்லு. அவன் காரணம் எனக்கே தெரியல. இழுச்சவே நான் என் பேரை இன்சியல் போட்டுக்கலாம் இருக்கியா? அதெல்லாம் நீதான் இந்த குழந்தைக்கு அப்பா. ஏய் நானு எழுந்துரு ஏய் இந்த ஐயோ இது என்னது 4 மாசம் 8 மாசம் மாதிரி இருக்கு வயிறு. ஒண்ணும் இல்ல அதெல்லாம். ஏய் நான் போய் 12 13 மாசம் திரும்பி வந்திருக்கேன். இந்த 8 மாசம் வளைகாப்பே விட்டுட்டே இருக்கா. வளைகாப்பு வேற விட்டுச்சா? ஐயோ போச்சா என் வாழ்க்கையா நாசம் பண்ணிட்டியா? குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டியா? யாரு காரணம்? அது யாரு காரணம் சொல்லு. கண்டாரோலி கார்த்தி. ஐயோ அது நீதான் மாமா. கார்த்தி நீதான் காரணம். நான் இல்ல. நான் அங்க போயிருக்கேன். நான் எப்படி வரும்? ஐயோ இந்த நியாயம் சொல்ல யாருமே இல்லையா? இங்க பாரு இது வலிக்குதே. ஐயோ இது என்னது? இப்படிதான் வெளியூர் போயிட்டா இப்படிதான் நிக்கிறீங்க எல்லாம். ஐயா அம்மா குழந்தை பிறக்க போகுது. ஐயா அம்மா போய் எங்காவது போ காட்டுக்குள்ள போய் அவங்க கூட போ. இங்க வராத தயவு செஞ்சு. அம்மா குழந்தை பிறக்க போகுது. ஐயா அம்மா கார்த்திக்கு எனக்கு குழந்தை பிறக்க போகுது. ஐயா அம்மா குழந்தை பிறக்க போகுது. கார்த்தி மாங்காய் திங்க வச்சுட்டான். கார்த்தி என்ன பண்ற கார்த்தி? நண்பர்களே கார்த்தி என்ன மாசமாக்கிட்டான். கார்த்திக்கு எனக்கும் பாப்பா பிறக்குமா இல்ல தம்பி பிறக்குமான்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கார்த்தி மாமா இப்படி என்ன மாசமாக்கிட்டு ஓடி போயிட்டியடா. இத கேக்குறதுக்கு யாருமே இல்லையே. கார்த்தி மாமா கூட போ. இங்க போ. இந்த சைடு நீ வரக்கூடாது.